தாபா ஸ்டைலில் வெங்காயத்தாள் கூட்டு செய்யலாம். ஒரு கட்டு வெங்காயத்தாளை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். பாசி பருப்பு 50 கிராமு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பல்லு பூண்டு எல்லாம் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். காம்பு எடுத்துட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு 1 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். சட்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 கீறினது, 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கல்லுப்பு வணக்கிக்குவோம். 1 தக்காளி கட் பண்ணது வணக்குவோம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கட் பண்ண வெங்காயத்தாள் நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்லா வணங்கிடுச்சு. தண்ணி ஊற்றி கலந்து விட்டு போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் பூ, 1/2 ஸ்பூனுக்கு குறையவா ஜீரகம் மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் பூ கொஞ்சமாக போடுங்க, நிறையா போட்டால் டேஸ்ட் கம்மியாயிடும். நல்லா வெந்துருச்சு. அரைச்ச கலவையே போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. வேக வச்ச பருப்பை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கொதி வரட்டும். தலை போட்டுக்கலாம். ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல தாளித்து நம்ம போட்டுக்கலாம். தாபா ஸ்டைலில் வெங்காயத்தாள் கூட்டு ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.